சிவாய். தற்பொழுது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகம், ஏற்கனவே ஜோசப் விஜய் ஜாதகத்தை நான் சொல்லிட்டேன். அவர் முதல்வர் அமைச்சராக வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அவருடைய இதையும் கொடுத்துருந்தேன் வலைதளங்களில். இப்போ சனி வக்ரமாக போகிறார். இந்த வக்ர காலங்கள் அவருக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு, ஏன்னா சனி அடுத்த மாதங்களில் வக்ரமாக போகிறார். இப்போ குரு பேச்சா ஆயிடுச்சு. அடுத்த மாதம் சனி வக்ரம், அதாவது ஆகஸ்டுக்கு முன்னாலேயே சனி அதோடைய எஃபெக்டை காமிச்சிருவார். அந்த ஜூலை கடைசியிலேயே ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிச்சிடும் சனியுடைய எஃபெக்ட் எப்படின்னு அதோடைய தன்மை இப்பவே தெரிஞ்சிருக்கும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா. இதெல்லாம் அவர் தனிமை கார்னர் படுத்துது. இதுதான் விதி. அதுக்கு காரணம் எப்படின்னா அவருடைய குற்றங்கள் இல்லை, அவருடைய ஜாதகத்தினுடைய கர்ம விதிப்படி இதுதான் நடக்குது. அப்போ எப்படின்னா சனி ஒரு எப்பயுமே ஒரு மாயையை ஏற்படுத்துவார். கீழே இருக்கணும் மேலே தூக்குவார், மேலே இருக்கணும் கீழே இருக்குவார். அவருடைய வேலை அதுதான். கர்மத்தின் வாயிலாக அவர் செய்து வந்த கர்ம பலனை அவர் கொடுக்குவார். அவர்தான், அதனால்தான் அவர் ஜஸ்டிஸ், நீதிமான், இயற்கை நீதி. நாம எதை வேணா ஏமாத்திடலாம், ஆனா சனிக்கிட்ட நம்ம ஏமாற்ற முடியாது. இந்த பிறவில நம்ம என்ன முன் ஜென்மத்துடைய கர்மா என்ன செஞ்சோமோ இந்த பிறவில நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும் ராஜான்னு அவர் நின்றுடுவார். இதுதான் விதி. இப்ப இது யாராக இருந்தாலும் உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் இது பொருந்தும். இதான் கர்மம். இப்ப திரு விஜய் அவர்கள் எப்படின்னா, இப்ப அவர் கடகராசி, பூச நட்சத்திரம், ஜாதக பலனா நல்லா இருக்கு. நான் சொல்றது பொது கோச்சாரம். இந்த பொது கோச்சாரங்கிறது அவருக்கு நல்ல ஒரு அமைப்புல இல்லை. ஒண்ணு, அவர் வெற்றியினுடைய அமைப்பை கூட பாருங்க, அது முழுமையான அமைப்பா இல்லாம மற்றவர்கள்கிட்ட போய் அவர் எதிர்பார்ப்புன்ற ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு. ஆனா தனித்து களம் கண்டுதானா அது வேற விஷயம். அது மகத்தான ஒரு யோகம்னு சொல்லலாம். இவருடைய ஜாதக குறைபாடு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனுடைய தாக்கம் தான் இருப்பாருங்க. இப்ப இந்த சனி இவருக்கு இந்த சனி குருலாம் வக்ரம் ஆகவே கூடாது. இப்ப குரு உச்சமான நிலையில தான் இருக்காரு. ஜென்மரா குரு தான் பரவாயில்ல, ஆனா அவர் வக்ரமாகும் போதுதான் பிரச்சனை. அதே மாதிரி சனி அமைதியா தான் இருப்பார். எங்க மீனத்துல தான் இருக்காரு. சனி 8ல இருக்கும்போது ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்திருந்தார். 9க்கு போன பிறகு நிம்மதி ஆயிட்டாரு. அவரும் முதலமைச்சரும் ஆயிட்டார். அதுல எந்த வித அமைப்பும் இல்லை. ஆனால் அந்த 9ல வரும்போது சில நெருக்கடிகள்லாம் இருக்காதுங்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருந்தேன். அப்ப அது தகுந்த மாதிரி நெருக்கடிகளும் இல்லை. அது மாதிரி அவர் நல்லபடியா வருவார், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தான் வந்தார். இதுதான். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா, கிரகங்கள் எதுவுமே அவருக்கு சிறப்பா இல்லை. இதுதான் விதி. இப்ப சனி எப்படின்னா மீனத்துல இருக்கிறார். இப்ப அடுத்த மாதங்கள் சனி வக்ர நிலைக்கு தயாராயிட்டார். அவர் வக்ர நிலைக்கு தயாராகும் பொழுது சில குழப்பங்களை ஏற்படுத்தும். அதாவது தன்னோட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க நல்லாதான் ஐடியாஸ் கொடுப்பாங்க, நல்ல அமைப்பு தான். ஆனா அது அந்த சூழ்நிலைகளை கிரகங்கள் தன்னுடைய இயல்புக்கு கிரகங்கள் மாறும். ஏன்னா இயல்பான அமைப்பு வேற, வக்ரமான அமைப்பு வேற. இயல்பான அமைப்புங்கிறது நேர்கதியில. இப்ப சனி நேர்கதியில இருக்கார். இப்ப வக்ரமான அமைப்புல வரும்போது அவர் எதிரிகளுக்கெல்லாம் என்னன்னா எதிரியா இருக்கணும் அப்படின்னு, எதிரிகளுக்கு எல்லாமே சிம்ம சொப்பனமா இருக்கணும் அப்படின்ற அந்த கனவு எதிரிகள் மத்தியில போய் அவர் வருத்தங்களுக்கு உரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் இந்த சனி. அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த சனி இவருக்கு ஏற்புடையவரே அல்ல. அவர் ஜனநாயக கால ஜாதகத்துல சனி ஏற்புடையது இல்லை. அதுக்குதான் நான் முதலே அவர் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்ப நான் அது விளக்க தேவையில்ல, அது பழையதுலயே இருக்கு, பாத்துக்கலாம் நீங்க. சனி எப்பெல்லாம் இவருக்கு வக்ரமாகுதோ அப்பெல்லாம் இவருக்கு டேஞ்சர் தான் திரு விஜய் அவர்களுக்கு. போன வருஷம் கூட நீங்க பார்த்துருக்கலாம். சனிக்கிழமை 41 உயிர் போச்சு. அப்ப சனி வக்ரமாகிறார். அப்ப நான் வக்ரமாகும் போது அப்பயும் ஒரு ஒண்ணு போட்டிருந்தேன். இதே டிவில தான், சன் அசோ டிவில தான் கொடுத்துருந்தேன். சனி வக்ரமாக போறாரு, இவருக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாதுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா சனிக்கிழமை அன்னைக்கு போறாரு. சனி வக்ரமா 9வது மாசம் 2025. அது அந்த டேட்டை கூட நீங்க பாத்துக்கலாம். நான் சொன்னது கூட நம்பலன்னா கூட நீங்க உள்ள பாத்துக்கலாம். இதான் உண்மை. அது மாதிரி 9வது மாசம் கரெக்டா ஒரு செப்டம்பர் மாசம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு 41 உயிர் போச்சு. இதான் விதி. ஆனால்தான் அவர் ஜாதகத்துல சனி ஏற்புடையவரே அல்லன்னு. ஏன்னா சனிய சூரியனும் ஒரே சார்ல இருக்கக்கூடாது.
இது வந்து சாரம் கொடுத்த நாதனும் வீடு கொடுத்த நாதனும் தன் வீட்டுக்கு பண்ணல மறையக்கூடாது. அப்ப இந்த அமைப்புகளை கொண்டு வந்துடும். இதுதான் வந்து விநாச காலம் விபரீத புத்தி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். இப்ப இந்த சனி வந்து என்ன செய்ய போகுதுன்னா, இந்த வக்ரமாக்கும் பொழுது பழைய கணக்கு இருக்கு பாத்தீங்களா, 2025 அந்த அமைப்பை உயர்ல கைய வைக்குதா, பொருளாதாரத்துல கைய வைக்குதா, பதவியில கைய வைக்குதா, கௌரவத்துல கைய வைக்குதா? நல்லா புரிஞ்சுங்க. கௌரவத்தை கைய வைக்காம வெளியே வருது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். பதவியே போனாலும் தலைக்கு வந்து தலைப்பாட போச்சுன்ற மாதிரி நம்ம வெளியே வந்துடலாம். ஆனா மானங்கிறது ரொம்ப முக்கியம். சனி இந்த மானத்தை தான் கைய வைப்பான். ஏன்னா சனி வந்து 8க்கு உடையவன். அவ்வளவு புரிஞ்சுங்க. இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு 8க்கு உடையவன். அதனால 8ங்கிறது மானம், அவமானம், நீதிமன்ற வழக்கு இப்படின்ற அந்த சூழ்நிலைகளை பூரா இந்த சனி ஒருவனே செய்வான். வக்ரம் பெறும் பொழுது அவர் தன்னுடைய இயல்பான குணத்தை மாத்திக்குவார். அதுக்குதான் அவர் வந்து இதுக்கு பாடல சொல்றான், நீசமாய் கோலும் வக்ர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேல உச்சம் அடைந்த பலனை கொல்லும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபநிலை தெரிந்தும் தக்க ஆட்சிமையோடு குருவையை மட்டுமே பலனை கூறுன்றான். ஆனா இங்க குரு சனியை பார்த்தாலும் சனியினுடைய கர்ம பலனை குருவால கட்டுப்படுத்த முடியாது. இதான் விதி. சனி வந்து கர்மநாயகன். குரு பாக்குறாரு, சனியை பாக்குறாரு, சனி வந்து குருவோட வீட்டுல தான் இருக்காரு, சனி சமாதானம் ஆயிடுவாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்மநாயகனுக்கு ஈசனாக இருந்தாலும் திருவோட கையில உண்டு. பிரபஞ்ச நாயகனே சிவம் தான். அதனால கர்ம பலனை கட்டா குத்துருவார். கர்ம பலன் ஒருத்தனை அனுபவிக்காம நான் இந்த பிரபஞ்சத்தை முடிச்சுட்டு போனேன்னா அங்க யமன் தள்ளி விடுறான் கீழே. இது வந்து யாருக்குன்னா கர்ணனுக்கே நடந்தது. அதான் விதி. அப்ப கர்ணனுக்கே நடக்கும்போது நம்மளாம் யார், சூரிய புத்திரனுக்கே நடக்கும்போது நம்மளாம் இதுதான். அப்படின்னும் போது அந்த கர்ம பலனை அனுபவிச்சேதான் தீரணும். அது நிஷ்கர்மா, துஷ்கர்மா, பிராப்த கர்மா, யோக கர்மா, சஞ்சீத கர்மா, நிறைய கர்மா இருக்கு. ஆனா எந்த கர்மா இவர் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது இதுல வந்து துஷ்கர்மா மட்டும்தான் அதிகமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு, பிராப்த கர்மா இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும், அவ்வளவுதான். அது சுக்கரனால வரப்பட்டது. இப்ப இனிமேல் இந்த அழுத்தங்கள் தான் அதிகமா இருக்கும். இதுதான் விதி. அப்ப தொழில் ஸ்தானத்துல சனி கைய வைக்கிறார். அப்ப சனி ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப தொழில் ஸ்தானத்துல கை வைக்கும் போது அவர் அந்த இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறார். வக்ரமாகும் போது தன்னுடைய தொழில வந்து கைய வைக்கிறார், இமேஜ்ல கைய வைக்கிறார், கௌரவத்துல கைய வைக்கிறார், தன்னுடைய எதிர்பார்ப்புல கைய வைக்கிறார். அதனால வழக்கு எல்லாமே இவர் மேல இந்த நேரத்துல சனி கொண்டு வந்துருவார். இந்த வக்ரம் ஆரம்பிக்கும் போதே முதல் கோணம் முற்றிலும் கோணம்ன்ற மாதிரி விஜய் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யார் என்ன ஐடியா சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா தப்பிச்சிடலாம். தப்பி தவறி மற்றவங்களுடைய ஐடியாவோ தன்னோட கூட இருக்கிறவங்க ஐடியாவோ நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது அனுபவசாலி கிட்ட ஐடியா கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். ஏன்னா சனி வந்து முதிர்ந்தவர், இப்படிங்க இளமையானவர் கிடையாது, முதிர்ந்தவர், வயதானவர். ஆனாலும் அரசியல் தலைவர் யாரா இருந்தாலும் வயதானவர்தான் கொண்டு வந்து அரசியல் தலைவரை வைப்பார். இதான் விதி. இப்ப பிரதமர் எடுத்துங்க, 70 வயசுக்கு மேல அவருதான் பிரதமர். அப்ப எல்லாம் கடந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர். அதாவது இது வந்து எப்படின்னா அந்த முக்தின்ற ஒரு அந்த இமேஜ் அதை குணந்து இந்த சனி கொடுத்துருவார். ஞானம், ஞான நிலை, யோக நிலை, சித்தாந்த நிலை, இது எல்லாமே சனி குணத்து கொடுத்துருவார். ஞானம் ஒருத்தனுக்கு வந்துட்ட பிறகு அறிவு என்பது பாதி தூரம், ஞானம் என்பது முழுவானது. அதுக்கு முழுமை, அதுக்கு தூரம்லாம் கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஞானங்கிறது பிரம்மாண்டம். ஆனாதான் வயதானவர்களுக்கு எல்லாமே தனியாவே ஒரு அனுபவ ஞானம்னு இருக்கும். அவங்கள ஐடியா கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கலந்து ஆலோசனை பண்ணீங்கன்னா அவங்கதான் சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்க வயசு உள்ளவங்க, இவங்க கிட்ட ஐடியா கேட்டீங்கன்னா அது இந்த சனி வந்து இந்த நேரத்துக்கு அது ஏற்புடையதல்ல. கவனக்குறைவு, சிந்தனை தடுமாற்றம், இது எல்லாத்தையும் இந்த சனி கொடுத்துருவார். அதனால இந்த சனி வந்து இந்த வக்ரம் பெறும் காலம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவர் வக்ரம் பெற்றாலும் பரவாயில்ல, இவர் வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது குரு வக்ரம் பெறாரு பாருங்க, அதுதான் இதை விட மோசமானது. அதாவது எப்படின்னா, இந்த ஆண்டு பாருங்க இவர் யார் முதல்ல முடிச்சான்னு தெரியல. ஜென்மத்துல குரு வரலாம், தப்பே இல்லை, கடகத்துல உச்சம்தான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து சந்திரன் ராசியிலே இருக்கார், ராசி மேல குரு வரலாம், தப்பே கிடையாது, தோஷம் கிடையாது. இது கூட கஜகேசரி யோகம் கூட சொல்லலாம். அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு இப்போதைக்கு வேலை செஞ்சுதான் இருக்கு, தப்பு இல்லை. ஆனா சனி வக்ரம் ஆகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சனி வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு நல்ல பிரச்சனை உருவாகிட்டா நிவர்த்தி ஆவார். அந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது.
உங்கள் செய்த தாய் தகப்பனுடைய புண்ணியத்தை கொடுத்துருக்குது. இதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஜோசியரும் இதான் சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குரு வக்ரம் பெறும் காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக. எதுக்கு சொல்றேன்னாக்கா, 12ஆம் இடத்துல உங்களுக்கு ஜென்மத்துல குரு இருக்கார். ஆனாதான் ராம ஜென்ம வனத்திலே சீதை சிறை வைத்ததுன்றான். சிறைக்கு போனது சீதை ராமனுக்கு ஜென்மத்துல வரும்போது இந்த ஆபத்து நடந்தது. அதனால ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனால ஜென்ம ராம வனத்திலேன்றான். ஆனா ஜென்மத்துல குரு வக்ரமாகும் போது, வக்ரம்னா உச்சம், அந்த உச்சத்துல வக்ரமாகும் போது அது நீச்சமாயிறாரு. இதுக்குதான் வக்ரி சுபச்சபலா ச வக்ரச இதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீசபலஸ்வா நீசபவானே வக்ரி பலம் துங்கஜம். வக்ரம் பெற்ற கிரகம் இயற்கைக்கு மாறான மாறுபட்ட ஒரு பலனை தரும். நீச்சமா இருக்கிற வீட்டுல வக்ரம் பெறும்போது அது உச்ச பலனையும், உச்சமான வீட்டுல அந்த கிரகம் உச்ச பலத்துல இருக்கும்போது வக்ரம் பெறும்போது நீச்ச பலனையும் கொடுத்துரும். அதுக்குதான் தமிழ்ல ஒரு பாடல் இருக்கு. நீசமாய் கொள்ளும் வக்ர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்து பலனை கொல்லும் சூட்சம மருதம் மற்ற சுபநிலை தருதம் தக்க ஆட்சிமையோடு குருவையும் மறுத்துமே பலனை கூறு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதனால சனி சனி வக்ரம் முடியும் பொழுது குரு வக்ரம் ஆயிடும். எப்பன்னா குரு வக்ரம் ஆகுது டிசம்பர்ல வக்ரம் ஆயிடுவார். டிசம்பர்ல வக்ரம் பெறும்பொழுது, அதாவது டிசம்பர்ன்ற பாருங்க, தீபாவளிக்கு முன்னாலே குரு வக்ரம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிசாரமா போன குரு, அதாவது கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு அதிசாரமா போற குரு 2 மாசம் தான் அதிசாரமா போயிட்டு உடனே வக்ரமாயி மீண்டும் கடகத்துக்குள்ள வக்ரம் கொடுத்தோடு தான் கடகத்துக்குள்ள வரார். இது முயற்சியான, இது எப்படின்னா சரியான ஒரு பயிற்சி கிடையாது. இது அதிசார பயிற்சி தான். அதனால இது எல்லாருக்கும் நல்ல செய்யும் தயசை எடுத்துக்க வேண்டாம். அதிசார பயிற்சிங்கிறது ஒரு விருந்துக்கு போற மாதிரி. இது எப்போ வேணாலும் யூட்டர்ன் வச்சு ரிட்டர்ன் ஆயிடும். அதனால இந்த அதிசார பயிற்சிங்கிறது ஆபத்தான ஒண்ணு. ஏன்னா அதுலயே வக்ரம் பெற்று ஜென்மத்துக்கு வரார். ஆனால்தான் ஜென்மத்துல குரு வக்ரமா வரும்போது அது உச்ச பலம் எடுத்துக்காதீங்க, நீச்ச பலம். அப்ப குருவால நல்லது செய்ய முடியாது. உங்க ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் தான். உங்க பாக்கியங்களுக்கு அவரு ஆள் இல்லை, செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப பாக்கியங்கள் கைவிடப்படும், அதிர்ஷ்டங்கள் கைவிடப்படும். இது எல்லாமே ஒண்ணு போகும்போது குருவாலையும் உங்களுக்கு பாதிப்பு, சனியாலையும் பாதிப்பு. சனி செய்யற வேலை குருவை விட சனி மோசமா செய்வான். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க ஆட்சிங்கிறது இந்த ஒரு 3 மாசத்துலயே காட்டும். அதுல கொஞ்சம் நிதானமா போயிடுங்க. பதட்டம் வேணாம், விரோதம் வேணாம், அமைதியா நம்ம கடந்துட்டோம்னா ஆட்சி நம்மளுக்கு தான். கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் ஆட்சி நம்ம ஆட்சியை முடிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. கிரகங்கள்லாம் சரியில்லை. ஆனால் நமக்கு எதிரியான இருக்க ஒரு கூட்டமே நம்மளை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை பயமுறுத்ததுக்காக இல்ல, இதுதான் உண்மை. கிரகங்கள் இதைதான் செயல்படும். இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுலாம் மாறுபட்ட செயலாம் படாது. தர்மம் எதுவோ நீதி எதுவோ ஆண்டவன் இப்படிதான் அளந்து வச்சிருக்கான். இதுதான் உண்மை. திரு விஜய் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுதான். மற்றபடி அவர் செய்த புண்ணியமோ, தாய் செய்த புண்ணியம், தகப்பு செய்த புண்ணியம், மூதாதாரிகள் செய்த புண்ணியம் நல்லா இருந்தனாக்கா அவர் நல்லதே அவருக்கு இறைவன் காப்பாற்றுவார். அதுல பெண்டாருனால்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படிலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல வரும். இதுதான் உண்மை. இந்த ஆட்சி என்பது நிலைச்சிருக்கணுங்கிறது எங்களுடைய அமைப்பு. ஆனா கிரகங்கள் மாறுபட்ட அமைப்பா இருக்கனால, மாறுபட்ட அமைப்புல இருக்கனால மாறுபட்ட அமைப்பா தான் இருக்குது. அதனால வக்ரம் என்பது சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. ஓம் நம சிவாய்.